ஸ்ரீ ஸ்ரீ மகாபுர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 63. விஸ்வாமித்திரர் தவ பயனாக பிரம்மன் அருளால் ரிஷி பட்டம் பெற்றும் திருப்தி பெறாமல் மீண்டும் கடும் தவம் செய்ய அப்போது மேனகை வந்து தவத்தை கெடுக்க பிறகு வடதிசை சென்று தவம் புரிந்து மகரிஷி பட்டம் பெற்றும் மீளாமல் பெரும் தவம் இயற்றியதை சதானந்தர் கூறுதல். 1000 ஆண்டு நிறைந்து தவம் முடிவு பெற்ற பின் விஸ்வாமித்திரருக்கு வேறு அளிக்க வானவர்கள் அனைவரும் அங்கு வந்தனர். வானவர் தலைவராய நான்முக கடவுள் விஸ்வாமித்திரரை நோக்கி, நீர் செய்த தவத்தின் பயனாக ரிஷி ஆனீர் என்று சொல்லிவிட்டு அமரர்களோடு தன் உலகம் நீண்டு சென்றனர். அவ்வளவிலும் திருப்தி அடையாத விஸ்வாமித்திரர் மீண்டும் கோர மாதவம் புரியத் தொடங்கினர். வெகு காலம் சென்ற பின் ஒரு நாள் மேனகை என்னும் தேவமாது புஷ்கர கஷேத்திரத்திற்கு வந்து நீராடுகையில் அவளை விஸ்வாமித்திரர் கண்ணுற்று காமபரவசராகி இனிய மொழிகளாலே அம்மடந்தையை தனது ஆசிரமத்துக்கு வந்து சேரும்படி செய்து கொண்டனர். 10 வருட காலம் அவளோடு கூடியிருந்து காலம் கழித்த விஸ்வாமித்திரர் ஒரு நாள் கழிவிறக்கம் கொண்டு, அந்தோ என்ன காரியம் செய்தோம் என்று தம்மை தாமே வெறுத்து தவநிலைக்கு இடையூறு செய்ய நினைத்த தேவர்களின் மாயையினால் நேர்ந்த பிழை இது என்று துணிந்து கடும் கோபம் கொண்டிருக்கையில் அஞ்சி நடுங்கி கைகூப்பி நின்ற அம்மங்கையை சபியாமல் இனிய சொற்களையே சொல்லி அனுப்பிவிட்டு இமயமலைக்கு சென்று சேர்ந்தார். அங்கு கௌசிகி நதியின் கரையிலே மிக்க பயங்கரமாக தவம் புரிய தொடங்கினர். 1000 ஆண்டு அண்ணனம் செல்லுகையில் இனி என்ன ஆகுமோ என்று தேவர்கள் அஞ்சி முனிவர்களுடன் பிரம்மனை சென்று சேர்ந்து, சுவாமி விஸ்வாமித்திரருக்கு மகரிஷி என்கிற பட்டம் அளிப்பதே நலம் என்று கூறி அழைத்தார்கள். அப்படியே அளிக்க இணங்கிய நான்முக பெருமான் விஸ்வாமித்திரரிடம் வந்து சேர்ந்து, அப்பா, உனது கடும் தவத்தினால் மகிழ்ச்சி பெற்ற யான் உனக்கு மகரிஷி என்கிற பட்ட பெயர் தந்திட்டேன் என்ன. அது கேட்ட அவர் கலிப்புமின்றி வருத்தமுமின்றி கைகளை கூப்பிக் கொண்டு, பெருமானே, உமது திருவாக்கினால் என்னை மகரிஷி என்ற போதே நான் ஜிதேந்திரியனாகின்றேன் என்று கொள்ளலாம் அன்றோ என்றார். அதற்கு பிரம்மன், இப்போது நீர் இந்திரியங்களை வென்றவராக ஆகின்றீர் அல்லீர், இன்னமும் அதற்குரிய முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் சென்றனன். பிரம்மனோடு தேவர்கள் யாவரும் புறப்பட்டு போனபின் விஸ்வாமித்திரர் முன் செய்த தவங்கள் அனைத்திலும் மிக கொடியதோர் தவத்தை இயற்றத் தொடங்கி கைகளை உயரவிடுத்து அந்தரத்தில் நின்று வெயிற் காலத்தில் தீடையே நின்றும் குளிர்காலத்தில் நீர்நிலைகளில் நின்றும் இரவு பகல் வாசியற இன்னனம் 1000 ஆண்டு அளவும் கோர மாதவம் செய்தனர். அது கண்டு தேவாதி தேவனான இந்திரன் நடுக்கமுற்று அரம்ப என்னும் வேசியை நோக்கி இன்னனம் கூறலாயினன். சர்க்கம் 64. விஸ்வாமித்திரருடைய தவநிலையை கெடுக்க இந்திரன் ரம்பையை அனுப்பினதையும் அவர் அவற்கு சாபம் கொடுத்து பின்பு வருந்தி மீண்டும் கடுந்தவம் புரிய கருதினதையும் சதானந்தர் ராமனுக்கு கூறுதல். ராமா, இந்திரன் ரம்பையை நோக்கி, நங்காய், காம விகாரம் அடையும்படி விஸ்வாமித்திரரை கலங்க செய்ய வேண்டுவது உனது கடமை. தேவர்களுக்காக இக்காரியம் நீதான் செய்யத்தகும் என்றான். அது கேட்ட அவள், தலைவனே, விஸ்வாமித்திர முனிவர் மிகவும் கொடியவர், சீறி சிவந்து சபித்திடுவார். ஆதலால் நான் மிகவும் அஞ்சுகின்றேன். இக்கட்டளையை மாத்திரம் எனக்கு நீர் விடாதிருக்க வேண்டும் என்று பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றனள். அதற்கு இந்திரன், மாதர்க்கு உயர்ந்தவளே, நீ அஞ்ச வேண்டா, என் சொற்படி செய். நானும் வசந்த ருதுவில் குயில் உருவம் தரித்து காமனையும் துணை கொண்டு உன் அருகில் வந்து ஓர் மரத்தில் சேர்வேன். உன் அழகினாலே விஸ்வாமித்திரரை ஈடுபடுத்தி தவநிலையை குலைத்துவிடு என்று துணிவு கூறி புறப்பட செய்தனன். அவளும் புறப்பட்டு மேலான அலங்காரங்கள் செய்து கொண்டு பல வகை சிங்காரங்களால் விஸ்வாமித்திரரை மயக்க ஆரம்பித்தாள். அதனை நோக்கிய இவர், இது இந்திரனுடைய மாயை போடும் என்று எண்ணி 16000 ஆண்டு கல்லாய் கிடக்கும்படி அரம்பையை சபித்து பிறகு வசிஷ்ட முனிவர் தவமலிமையால் உன்னை இச்சாபத்தினின்றும் விடுவிப்பார் என்று சாப விடையும் கூறினர். இன்னனம் கடுஞ்சிவனம் கொண்டு சாபம் கொடுத்தவர் உடனே அந்தோ கோபத்திற்கு ஆளாயினோமே என்று கழிவிறக்கம் கொண்டார். இவரது சாபத்தின்படி ரம்பை கல்லாகி ஒழிந்தனள். குயிலாக வந்த இந்திரனும் துணையாக வந்த மன்மதனும் அஞ்சி ஓடி போயினர்.
பிறகு விஸ்வாமித்திரர், இனி யார் எது செய்யினும் நாம் சிறிதும் சீற்றம் கொள்ளாமலே இருக்க வேண்டும். கோபத்தினால் தவநிலை குன்றுதலால் நமது இஷ்ட சித்தி தாமதித்தே போகின்றது. இனி இப்படி ஆக ஒண்ணாது என ஒருவாறு மனதை திடப்படுத்தி கொண்டு பிரம்மரிஷி என்கிற பட்டம் பெரும் அளவும் நாள் 5 புலன்களையும் வென்று சரீரத்தை வாட்டிவிட கடவேன். 100 ஆண்டு ஆனாலும் மூச்சு கூட விடாமல் இருக்க கடவேன் என்று சங்கற்பம் செய்து கொண்டார். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.